சிங்கிள் மதரா கணவனை பிரிந்து ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்குன ஒரு தாய்க்கு அந்த மகன் இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடாத ஒரு பரிசை திருப்பி கொடுக்குறான். என்ன பரிசு, யார் அந்த தாய் அப்படின்றது தான் இன்னைக்கு கிரைம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெயரஸ். கேரளாவில் 23 வயது உள்ள சுபைதா என்ற பெண் வாழ்றாங்க. தன்னுடைய கணவருக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ நேரிடுது. தன்னுடைய 2 வயது நிரம்பிய சிறிய பாலகனான இவங்களுடைய பையனோட இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க தொடர்றாங்க. அஸ் சிங்கிள் மதரா கல்யாணத்துக்கு சமையல் பண்ண போறவங்க கூட ஹெல்ப்பரா போறாங்க. அப்படி போய் தன்னுடைய மகனை இவங்க வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்து ஆளாக்கி அந்த பையனை நல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியராகவும் ஆக்குறாங்க. அம்மா பிள்ளையா அருமையா வளர்ந்த இந்த ஆஷிக் பையன் என்ன செய்யறான் அப்படின்னா, அம்மாவை விட நட்பு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த காலம் வருது. அந்த காலத்துல நண்பர்கள் பேச்சு கேட்டு தடம் மாறி போறான். ஆஷிக் நண்பர்களோட சேர்ந்து போதைக்கு அடிமையாகிறான். அடிமையான ஆஷிக்கால இந்த போதை மருந்துல இருந்து வெளியில வர முடியல. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் சுபைதா இந்த பையனை எப்படியாவது இந்த பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இவனை போதை அடிமை மையத்தில் போய் சேர்க்கிறாங்க. இந்த போதை அடிமை மையத்தில் சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவங்க வெளியில இருந்து பணத்தை புரட்டி அவங்க அதுக்காக கொடுக்குறாங்க. சரியா 10 மாத சிகிச்சையில் இந்த ஆஷிக் பரிபூர்ணமாக குணமாகிறான். குணமான ஆஷிக் வீட்டுக்கு போகிற அந்த நேரத்தில் சுபைதா ஆஷிக்குடைய அம்மாவுக்கு மூளையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. சுபைதாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்ததுனால ஆஷிக் தன்னுடைய சகோதரி வீட்டில் தங்க நேரிடுது. சரியா கடந்த 18ஆம் தேதி அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னா, ஆஷிக் தன்னுடைய அம்மா சுபைதாவை தன்னுடைய கையினாலேயே அருவாளை வச்சு வெட்டி கொலை செய்துடுறான். இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இவன் தன்னுடைய அம்மாவை அருவாளை வச்சு வெட்டும் போது என்ன சொல்லி வெட்டினா அப்படின்னா, என்னை பெற்றதுக்காகவே உன்னை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினதா அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சேர்ந்து ஆஷிக்கை பிடிச்சி போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆஷிக்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆஷிக் என்ன சொல்றான் அப்படின்னா, சொத்தை வித்து என்கிட்ட பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா சுபைதா கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவங்க தர மறுத்தாங்க. அதனால தான் நான் அருவாளை வச்சு வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுக்கான கேள்வி, ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுத்து வளர்க்குறா. அதே குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய இரத்தத்தை வேர்வை சிந்தி அந்த பையனை ஆளாக்க முயற்சி பண்றா. இப்படியெல்லாம் தன்னுடைய இரத்தத்தை பாலாகவும் வேர்வையாகவும் மாற்றி வளர்த்த அந்த பையன் திரும்பவும் வந்து தன்னையே அருவாளை வச்சு வெட்டும் போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jeeras.